வணக்கம். தன் விடாமுயற்சியால் விக்ரமாதித்யன் மீண்டும் வேதாளத்தை பிடித்து கட்டி தூக்கி எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளம் விக்ரமாதித்யரை நோக்கி புதிர் போட்டது. துர்காபுரி நாட்டை நீதிவம்சன் என்ற மன்னன் மக்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் இலக்கானவனாக நல்லாட்சி நடத்தி வந்தார். துர்காபுரியிலே துர்க்கை அம்மனுக்கு பெரிய அழகான ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த ஆலயத்தை ஒட்டி துர்க்கை தீர்த்தம் என்ற ஒரு திருக்குளம் இருந்தது. சதுர்த்தி அன்று மிகவும் விமர்சையாக திருவிழா நடைபெறும். அந்த திருவிழாவின் போது துர்க்கை தீர்த்தத்தில் நீராடி துர்க்கை அம்மனை வழிபட்டு யார் எந்த வரத்தை கேட்டாலும் துர்க்கை அம்மன் அவர்களுடைய விருப்பத்தை முற்றிலுமாக நிறைவேற்றுவாள் என மக்களிடையே ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு தடவை துர்க்கை அம்மனுக்கு வழக்கம் போல் திருவிழா நடைபெற்றது. திருவிழாவுக்கு வந்திருந்த சுந்தரதேவன் என்ற ஓர் இளைஞர் அம்மனை தரிசித்தபடியாக சன்னிதானத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். அப்போது அம்மனை வழிபடுவதற்காக வந்திருந்த ஒரு குடும்பத்தினர் இடையே இருந்த ஒரு அழகான இளம்பெண் அவர் பார்வையில் பட்டாள். அவளுடைய கொள்ளை அழகு சுந்தரதேவனுடைய மனதை கொள்ளை கொண்டு விட்டது. அவளையே திருமணம் செய்தாக வேண்டும், இல்லையே உயிர் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை என திடமாக முடிவுக்கு வந்தார். பிறகு மிகுந்த சாமர்த்தியமாக அந்த குடும்பத்தினரை பற்றி முழு விவரத்தையும் விசாரித்து தெரிந்து கொண்டார். அடுத்திருந்த ஒரு நகரத்தில் வசிக்கும் கந்த பெருமாள் என்ற ஒரு வியாபாரியின் மகளே அவன் மனதை கவர்ந்த பேரழகி. அவள் பெயர் மதன சுந்தரி என்பதை அவர் தெரிந்து கொண்டார். சுந்தரதேவன் நேராக சென்று துர்க்கை தீர்த்தத்தில் நீராடிவிட்டு துர்க்கை அம்மன் சன்னதிக்கு வந்து அம்மனை தியானம் செய்து, துர்க்கை மாதாவே, எந்தவித சிரமமும் இல்லாமல் மதன சுந்தரியை திருமணம் செய்து கொள்ள எனக்கு அருள் செய்தால் திருமணமாகி சில காலத்துக்கு பிறகு என்னுடைய தலையையே வெட்டி உனக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று வேண்டிக் கொண்டார். சுந்தரதேவன் பிறகு கந்த பெருமாளின் இல்லத்துக்கு சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தான் மதன சுந்தரியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினார். கந்த பெருமாளுக்கு சுந்தரதேவனின் பெருந்தன்மையான தோற்றமும் பேச்சும் வெகுவாக கவர்ந்தது. அவர் சுந்தரதேவனை பற்றி எல்லா விவரங்களையும் விசாரித்தார். அவர் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதும் சிறந்த கல்விமான் என்பதும் வியாபாரத்துறையிலும் அவருக்கு அனுபவம் உண்டு என்பதையும் அறிந்த கந்த பெருமாள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவராக தனது மகளை அவருக்கு மனம் முடித்து வைக்க ஒப்புக்கொண்டார். சுந்தரதேவன் தன் மனைவி மதன சுந்தரியோடு மாமனார் இல்லத்திலேயே சில மாதங்கள் மகிழ்ச்சியுடனும் இன்பத்துடனும் பொழுது போக்கினார். பிறகு ஒரு நாள் அவர் கந்த பெருமானை பார்த்து, மாமா, நான் வீட்டை விட்டு வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஆகவே நான் என் மனைவியை அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். கந்த பெருமாள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவராக மதன சுந்தரிக்கு விலையுயர்ந்த பல சீர்வரிசைகளை அளித்து கணவனுடன் அனுப்பி வைத்தார். அவர்களை வீடு வரை கொண்டு போய் விட்டு வருவதற்கு துணையாக மதன சுந்தரியின் மூத்த சகோதரன் தாருகன் அவர்களுடன் புறப்பட்டார். அவர்கள் மூவரும் துர்காபுரிக்கு வந்து சேர்ந்தார்கள். துர்காபுரிக்கு வந்ததுமே சுந்தரதேவனுக்கு துர்க்கை அம்மனின் ஞாபகம் வந்தது. மதன சுந்தரியை திருமணம் செய்து கொள்ளும் தனது ஆசையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் வேண்டிக் கொண்டது அவர் நினைவுக்கு வந்தது. சுந்தரதேவன் மதன சுந்தரியையும் அவர் தமையன் தாருகனையும் துர்க்கை அம்மன் ஆலயத்துக்கு அழைத்து சென்றார். அவர்கள் இருவரையும் ஆலய வாசலில் அமர வைத்துவிட்டு கோயிலுக்குள் சென்றுவிட்டு வருவதாக கூறி கோயிலுக்குள் சென்றார். துர்க்கை அம்மன் சன்னதியை அடைந்த அவர் துர்க்கை அம்மன் விக்கிரகத்தின் கையிலிருந்த வாளாயுதத்தை எடுத்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொண்டு உயிர் விட்டார். ஆலயத்துக்குள் சென்ற சுந்தரதேவன் நீண்ட நேரம் ஆகியும் திரும்பி வராததை கண்ட தாருகன் அவரை தேடிக்கொண்டு கோயிலுக்குள் சென்றார். மூலஸ்தானத்துக்கு சென்று பார்த்த தாருகன் அங்கே சுந்தரதேவன் கழுத்து அறுபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை கண்டு திடுக்கிட்டார். அவர் இறந்து கிடக்கும் செய்தியை தன் தங்கையிடம் எவ்வாறு சென்று சொல்வது என்று மனம் தடுமாறி தாருகன் கீழே கிடந்த வாளை எடுத்து தன் கழுத்தையும் வெட்டி கொண்டு உயிர் விட்டார். ஆலய வாசலில் அமர்ந்திருந்த மதன சுந்தரி கோவிலுக்குள் சென்று தனது கணவனும் தமையனும் நெடுநேரமாகியும் திரும்பி வராததை கண்டு கவலை அடைந்து பதற்றத்துடன் ஆலயத்துக்குள் விரைந்து சென்றால் அங்கே அம்மன் சந்நிதியில் தன்னுடைய கணவனும் சகோதரனும் கழுத்து அறுபட்டு கிடப்பதை கண்டு வாய்விட்டு அலறினாள். பிறகு துர்க்கை அம்மனின் முன்னால் சென்று நின்று கண்ணீர் விட்டு கரம் கூப்பி வணங்கி, அன்னையே, நான் என்ன தவறு செய்தேன்? கிடைப்பதற்கு அரிய ஒரு பெருமகனை எனக்கு கணவனாக அருளி என்னை ஆனந்த பரவசத்தில் ஆழ்த்திய நீ இப்படி அரைகுறையாக என் வாழ்க்கையை அழித்து விட்டாயே. இனி நான் தன்னந்தனியாக இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ முடியும்? என் கணவரையும் சகோதரனையும் உனது பாதார விந்தத்தில் சேர்த்து கொண்டது போல் என்னையும் சேர்த்துக்கொள் என்று கூறியவாறு கீழே கிடந்த வாளாயுதத்தை எடுத்து தன் கழுத்தை அறுத்து கொள்ள முயன்றாள். அப்போது துர்க்கை அம்மன் அவள் முன் தோன்றி, குழந்தாய், சற்று பொறு, உன்னுடைய பதிபக்திக்கு மெச்சினேன். இதோ நான் தரும் கும்பத்தீர்த்தத்தை பெற்றுக்கொள். இறந்து கிடக்கும் உன்னுடைய கணவன் சகோதரன் ஆகியோரின் தலைகளை உடலோடு பொருத்தி இந்த கும்பத்தீர்த்தத்தை உடலும் தலையும் பொருந்தும் இடத்தில் தடவு. அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று கூறி கும்பத்தீர்த்தத்தை மதன சுந்தரியிடம் அளித்துவிட்டு மறைந்தாள். மதன சுந்தரிக்கு மகிழ்ச்சி தாளவில்லை. மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக தலைகளையும் உடல்களையும் பொருத்தும் போது ஒரு பெரிய தவறு செய்துவிட்டாள். கணவனுடைய தலையை சகோதரன் உடலிலும் சகோதரனுடைய தலையை கணவன் உடலிலும் பொருத்தி கும்பத்தீர்த்தத்தை தடவி அவர்களை உயிர் பிழைக்க செய்துவிட்டாள். இப்போது தாருகன் உடலில் சுந்தரதேவன் தலை அமர்ந்திருந்தது. சுந்தரதேவன் உடலில் தாருகனுடைய தலை பொருத்தி இருந்தது. இந்த குழப்பத்தை கண்டு மதன சுந்தரி பெரும் திகைப்புக்குள்ளானாள். அந்த இரண்டு பேரில் யாரை தன் கணவனாக ஏற்பது என்றே அவளுக்கு விளங்கவில்லை. இந்த கதையை இந்த இடத்தில் நிறுத்திய வேதாளம் விக்ரமாதித்யரை பார்த்து, விக்ரமாதித்ய மன்னனே, மதன சுந்தரிக்கு உண்மையில் யார் கணவனாக இருப்பது சரியாக இருக்கும் என கேட்டது.
விக்ரமாதித்யன் வேதாளமே என் சான் உடம்புக்கு சிரேச பிரதானம் என்று ஒரு பழமொழி உண்டு. மனிதனுடைய சிறப்பு இயல்பு என்பது அவருடைய சிரசினுள் அமைந்திருக்கும் மூளையை பொறுத்துதான். சிரசு இல்லாமல் வெறும் உடல் செயல்படவே முடியாது. எதையும் பகுத்துணரும் ஆற்றல் தலையிலுள்ள மூளைக்கு மட்டும்தான் உள்ளது. ஆகவே சுந்தரதேவனுடைய தலை எந்த உடம்பில் பொருந்தி இருக்கிறதோ அந்த உடலுக்கு சொந்தமானவன் தான் மதன சுந்தரியின் கணவராக இருக்க முடியும் என்று கூறினார். விக்ரமாதித்யனின் சரியாத பதிலினால் மௌனம் கலைவை வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்துக்கு பறந்து சென்று ஏறிக்கொண்டது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.